அடுத்து நாம் காண இருப்பது சிம்மராசி. உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களையே யோசிக்க வைக்கும். உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களையே யோசிக்க வைக்கும். உன் அன்பு பொறுமை உன்னை நேசிப்பவர்களை மதிக்க வைக்கும். கோபம் அதனால தாங்க கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்குதான்னு நம்ம சொல்கிறோம். நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எதிர்த்து நிற்பவரெல்லாம் எதிரி அல்ல, உன்னுடன் கூட நிற்பவரெல்லாம் நண்பனும் அல்ல. சில காலங்களில் யார் யாருக்கு பகை, யார் யாருக்கு நட்பு என்பதை உணர்த்தும். எல்லோரும் நல்லவரே, எல்லோரும் கெட்டவரே. அப்போ கண்டிப்பாக எல்லோருக்கும் பழுத்தோலை குருத்தோலை என்ற 2 காலங்கள் வாழ்க்கையில் உண்டு என்பதை நிர்ணயமாக்கி கொள்ளும் சிம்ம ராசி நேயர்கள். சிம்ம ராசி நேயர்கள் எப்போதுமே ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு நிர்வாகத்துக்குரிய ராசி, நீதிக்குரிய ராசினோட சொல்லலாம். நீதிக்கும் நிர்வாகத்துக்குரிய ராசி சிம்ம ராசி. அளப்பெரிய ராசி, அளவிடப்பெரிய ராசி, அரசியலுக்குரிய ராசி, அதிகாரத்துக்குரிய ராசி, அதிகார தோரணைக்குள்ள ராசி சிம்ம ராசி. அப்போ இந்த காலபுருஷனுக்கு உங்கள் ராசிக்கு 12ல் குரு இருக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு 12ல் இருந்தால் அயன சயன போக உச்சம் பெற்ற குரு, நட்பு பெற்ற குரு, நாயகன் குரு அடுத்த 6 மாதத்தில் வக்கரத்தில் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாரு. அடுத்து உங்கள் வீட்டுக்கு வரப்போகும்போது அப்போ உங்கள் வீட்டிலையும் ஜென்ம குருவாக இருக்க போகக்கூடிய குரு, அப்போ 2 வீட்டுக்குமே குட் ரிலேட்டிவிட்டாக இருக்கக்கூடிய குரு எல்லா செல்வங்களையும், எல்லா நிர்வாகத்தையும், எல்லா குழந்தை பாக்கியத்தையும், எல்லா பொருளாதாரத்தையும், எல்லா தானியங்களும், எல்லா நவகிரகங்களும் சேர்ந்து எல்லா நன்மையும் செய்யக்கூடியது இந்த குரு. நிச்சயமாக கடககுரு எல்லா வகையிலையும் எல்லாத்துக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடியது தான், அதில் மாற்று கருத்தல்ல. என்ன ராகு கேது சனீஸ்வரர் இந்த நிழல் கிரகத்தை தவிர மீதி எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தர்மத்தை நீதியை நிலைநாட்டக்கூடிய குரு தான். பொருளாதாரத்தில் உச்சத்தை அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தக்கவாறு அவர் செயல்படக்கூடிய குரு. அப்போ சிம்ம ராசியில் இப்போ குரு கேதுவோடு சேர்ந்திருக்காரு. இவரும் குரு தான், அவரும் குரு தான். கேதுவும் குரு தான் சிம்மத்தில், குருவும் குரு தான் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது. 2 குரு இருக்காங்க. இதை கோடீஸ்வர யோகம்னு நம்ம ஆளுகள்லாம் சொல்லுவோம். அப்போ என்ன நடக்கணும்? குரு திசையில் கேது புத்தி, கேது திசையில் குரு புத்தி நடந்தால் தான் அதை ஜெயிக்க முடியும். அந்த குரு திசையில் கேது, கேது திசையில் குரு இருந்தால் தான் அதை நம்ம ஜெயிச்சு கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அரசியல் செல்வாக்கு கைகூடும், புத்திர பாக்கியம் நிறைவு பெறும், தொழில் விருத்தி அபிவிருத்தி இருப்பதை கொண்டு அடுத்து டெவலப்மெண்ட் வேண்டாம். இருப்பதை கொண்டு சிறப்புற நடத்தக்கூடியவங்க நீங்கள் தான். அப்போ எல்லாத்தையுமே திறம்பட நடத்தக்கூடியவங்க நீங்களா? எல்லா நிர்வாகம் நீங்கள் தான். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், நிர்வாக சம்பந்தப்பட்ட தொழில், வெளிநாட்டுக்குரிய தொழில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்குரிய தொழில், சபதிக்குரிய தொழில், குருக்களுக்குரிய தொழில், பார்த்தீங்களா? குருக்களுக்குரிய தொழில், குருக்கள் எல்லாமே நீங்கள் தான். குருக்களுக்குரிய தொழில். அதே மாதிரி மெடிக்கல் எலக்ட்ரிக்கல், மெடிக்கல், மின்சாரம் எல்லா வகைக்குமான தொழிலுக்கும் உதவியவர்கள். சிம்மராசி நேயர்கள் பெரும்பாலும் புதியதாக எதுவும் ஆரம்பிக்கிறாங்க, புதிய தொழிலாக எதுவும் ஆரம்பிச்சிடாங்க. தயவுசெய்து இருக்கிறத மட்டும் சிறப்பாக வச்சுக்கோங்க, அதில் கவனமாக இருங்க. அதுக்கு அடுத்தது சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்குறாரு. 4ங்கிறது சுகம், 4ங்கிறது சொர்க்கம், 4ங்கிறது மனை, 4ங்கிறது கற்பு, 4ங்கிறது மனைவி, குடும்பத்தினுடைய இடம், படிப்பு. அப்போ 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்த்தா படிப்பு உயரும், நோய் நீங்கும், செல்வம் பெருகும். 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறாரு. நோய்த்தன்மை கண்டிப்பாக, ஏன்னா விருச்சகத்தில் இருக்கவங்க ஒரு ஆப்ரேஷன் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த குரு பயிற்சியில் அந்த ஆப்ரேஷன் கிளியராக நல்லா இருப்பாங்க. அதுக்கடுத்து 8ஆம் இடத்தை 9ஆம், இது ரொம்ப முக்கியம். 8ஆம் இடம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் மீனம். மீனத்தை இப்போ எத்தனாம் பார்வை? 9ஆம் பார்வை. கண்டிப்பாக கோர்ட்டு சம்மந்தப்பட்டது, வழக்கு சம்மந்தப்பட்டது, ஏற்றுக்குரிய தாலி, மாங்கல்ய பலம், ரொம்ப குற்றுயிராக இருந்தாரியா இன்றைக்கி நல்லா இருக்கார். ஆனால் இந்த அம்மா ரொம்ப சாக பிழைக்க கிடந்தாங்கன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இன்றைக்கி நல்லா தெளிவாயிட்டாங்க. ஏன்? அந்த குருனுடைய தாக்கம், அந்த குருனுடைய அருள், அந்த குருனுடைய வலிமை, அந்த குருனுடைய கடாட்சம்
நிறைந்து இருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் தப்பிச்சு அவங்க வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு மிக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மேற்கொண்ட தொழில் மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, எந்த மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஏற்கனவே உங்களுடைய குரு ஏற்கனவே உங்கள் இந்த குரு பயிற்சியில் தான் உங்களுக்கு 20/10 உங்கள் வீட்டுக்கு வக்கரத்துக்கு வராது. அப்போ 20/10 உங்கள் வீட்டுக்கு வக்ர குருவாக வர்றாரு. அப்போ வக்ர குருவாக வரும்போது கண்டிப்பாக 20/10/2026 அப்போ குருவும் கேதுவும் சேர்ந்துடுறாரு. அப்போ அப்போதைக்கு மட்டும் கண்டிப்பாக எங்கேயாவது வெளியூர் பணியில் லாட்ரி சீட் எடுத்துருங்க. மலேசியா சிங்கப்பூரில் இருந்தாலும் ஒரு லாட்ரி சீட் எடுத்துருங்க. ஏன்னா குருவும் கேதுவும் சேர்ந்து அந்த கேது திசையில் குரு திசையில் கேது புத்தி இருந்தால் அதுக்கு உங்களுடைய யோக நம்பரை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க. உங்கள் யோக நம்பரை பார்த்துக்கிட்டு தெரியலைன்னா கீழ்கண்ட நம்பருக்கு அடிங்க. யோக நம்பரை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு யோக பலன் உண்டு, வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் அதையே நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் என்று பணிவோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போ மகம் பூரம் உத்தரம், சிம்மராசியில் மகம் பூரம் உத்தரம். மகம் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு. சென்னை அருகில் உங்களுக்கு மேல்மருவத்தூர் எல்லாத்துக்கும் தெரியும். அதற்கு அருகில் உள்ள அச்சிறுபாக்கம்னு ஊர் இருக்குது. அச்சுமுறி விநாயகர் முதலாக விநாயகருக்கு தேங்காய் உடைத்த இடம், முதலாக விநாயகருக்கு சூரத்தேங்காய் உடைத்த திருத்தலம் ஆட்சிபுரீஸ்வரர் கோவில். ஆட்சிபுரீஸ்வரர் கோயில் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சிம்ம ராசிக்கு உரிய கோவில். கொன்றை அங்கே கொன்றை மரம்னு ஒரு மரம் இருக்குது, உங்களுக்கு விருட்சம், கொன்றை விருட்சம் இருக்குது. உலகத்தில் எல்லா இடங்களும் அந்த கொன்றை மரம் விருட்சம் எல்லாத்துலேயும் பூ பூக்கும். எது வரையும் மாசி வரையும் பூ பூக்கும். மாசி அதுக்கு அடுத்தது பூக்காது. ஆனால் அந்த அச்சிறுபாக்கத்தில் இருக்கிற கோயிலில் போனீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அதாவது கிட்டத்தட்ட ஏப்ரல் 20, 25, 27 திங்கக்கிழமை 27 ஒரு தேர் திருவிழா வரும். அந்த தேர் திருவிழா வரும்போது அந்த கொன்றை மரம் மட்டும் பூ பூக்கும். அந்த ஒரு நாள் பூ பூக்கும், அப்புறம் பூ பூக்காது. இது உலகத்தில் கண்கூடா நடக்கக்கூடிய இடம், கண்கொள்ளா காட்சி. வாய்ப்பு இருக்கும்போது நேயர்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க. அச்சிறுபாக்கம் மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற திருத்தலம். அருணகிரிநாதர் அப்படி பாடியிருக்கார். வணக்கத்துக்குரிய கிருபானந்த வாரியார் ஐயா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, சொற்பொழிவு போகும்போது முதல் பாட்டு அதை தான் படிப்பாங்க. கைத்தல நீரை கனி அப்பமோடுவல் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேன அப்படின்னு அவர் அந்த பாட்டை தான் படிப்பார். அந்த பாட்டை படிக்கக்கூடிய திருத்தலம் அச்சிறுபாக்கம். அந்த பாட்டை அருளப்பெற்றவர் அருணகிரிநாதர் விநாயகப் பெருமனுக்காக பாடியது. அச்சுமுறி விநாயகர் கோயிலுக்கு சென்று வாருங்கள். சிம்ம ராசிக்காரவங்கள் ஆட்சி புரியக்கூடிய இடம், நிர்வாகத்துக்குரிய இடம். அதுக்கடுத்தது மகம் பூரம் உத்தரம். பூரம் அம்பாள் வழிபாடு, ஆண்டாள் வழிபாடு. மகம்பூரம் உத்தரம் சிவபெருமான் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு. ரகசிய சம்பந்தப்பட்ட பாராயணம், ரகசியங்கள் சம்பந்தப்பட்ட பழமொழிகள், ரகசியங்கள் செய்யப்பட்ட ஏன்னா உத்தரம் அதாவது வடக்கு முகம் உள்ள இறைவனை கும்பிடுவது சால சிறந்தது. வடக்கு முள்ள இறைவன் எங்கே இருக்காரு? சென்னையில் கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வடக்கு முகம். எல்லா இடங்களையும் நவகிரகத்தில் குரு வடக்கு. எல்லா இடங்கள்லையும் சிவன் கோயிலில் தர்க்கா தட்சிணாமூர்த்தி வடக்க துர்கா. அப்போ வடக்கு முக வழிபாடு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியதை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.